எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களையும், ஆட்டோகிராஃப் கூட கிராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தன வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆவுது. நெறைய பேசிட்டாங்க இந்த படத்த பத்தி, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இது கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசா இருந்தது. அதுவும் சொல்லியிருந்தாரு. எங்கள அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்க அப்பா ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, "அப்படியாம்மா என்ன கூட்டு போய் அ படம் காமிக்கிறியா? நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு. பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது? எத்தன லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லிஸ்ட் நெறைய இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி அ நெறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் குடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நெறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலா இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பெர்சன் பார்த்தீங்கன்னா, சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது அ ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன். யாருக்குமே தெரியாது. நான் வெளிய ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன். யாருக்குமே தெரியாது. நான் லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லயும். அப்போ கார்னர்ல உட்காந்துருந்தேன். உட்காந்தோனே அப்ப அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. பக்கத்துல வந்து உட்காந்தாரு. "என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்டாரு. "இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பான்னேன்." "இல்ல, இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் சரியாகும். ஓகே." அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் 21 வருஷமா அவ்ளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரில நான் நான் மாறு தொட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர், பெஸ்ட், வெல் விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, "ஒரு ஆணும், பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா?" அப்படின்னு அப்பவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு, ஒருத்தவங்களும் மீட் பண்ணும்போதெல்லாம், "இருக்க முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஷெரின்பா, நீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, இந்த படத்துக்காக அவ்ளோ உழைச்சிருக்காரு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ரிலீஸ் ஆகணும்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அத ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அந்த அந்த சந்தோஷம், அந்த வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சது தான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டவர் அவர் அந்த படத்துக்காக. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆ எனக்கு பிடிச்சமான ஒரு படம், நான் நடிச்சதுலயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோகிராஃப் சொல்வேன். கண்டிப்பா ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பா காமிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சாங்ல எனக்கு எவ்ளோ எக்ஸ்பிரஷன் சொல்லிக் குடுத்துருக்காருன்னா, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும். ஒரு இதுல வந்து அ வ ஆ அந்த மாரி வரும். அதுல அவரு அ ஏதோ யோசனையில போறீங்க. யோசனையிலேருந்து நீங்க வெளிய அதுக்கப்புறம் நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் குடுத்தவரு. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ஓ திஸ் டூ யூ செரப்பா. ஐ ரியலி லவ்ட் வொர்க்கிங் வித் யூ. இன்ஃபாக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நெனைக்கும்போதோ, இல்ல பிரிவோம் சந்திப்போம் பண்ணணும்னு நெனைக்கும்போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிக்கிறது? அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அத மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்க பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பா இந்த ரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே இப்ப நெறைய லவ் வந்துருச்சு. ஜென்ஸி லவ் வித்தியாசமா லவ் பண்றாங்க. ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் திருப்பியும். தேங்க் யூ. நன்றி. அடுத்ததுக்கு இயக்குனர் சேரன் அவர்கள்.